அமெரிக்காவில் வட்டி போட்டால் நம்ம ஊரில் தங்கம் குட்டி போடாதா அப்படின்றதாங்க இன்றைக்கி டாபிக். வணக்கம், நான் ராஜ்குமார். இது முதலீடு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹெட்டிங்கில் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் வட்டி போட்டால், வட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ஊர் தங்கம் வந்து குட்டி போடாது. அதாவது நம்ம ஊர் தங்கம் வந்து சரியான வளர்ச்சி இருக்காது அப்படின்றதான் குறிக்கும். அது எப்படின்றது ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பேங்க் வந்து மக்களுக்கு அதிகமான வட்டி வந்து கொடுக்கும். பேங்க்கு வட்டி அதிகமாக கொடுக்கும். இப்போ நம்ம ஊரில் ஒரு எஃப்டி பண்ணுறோம் அப்படின்னா 6லேருந்து 9% வரைக்கும் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, நான் சொல்லியிருப்பேன் தங்கத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அமெரிக்கா பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு. அமெரிக்காவில் ஃபிட் ரிசர்வ் அப்படின்வாங்க. அங்கே இருக்கிற ரிசர்வ் பேங்க்கு ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் வட்டி விகிதங்களை, ஒரு மாதன்றது சில சமயம் 2 மாதம் கூட இருக்கும், அவங்க வட்டி விகிதங்களை கூட்டுவாங்க, குறைப்பாங்க. லாஸ்ட்டு டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்குமே வட்டி விகிதங்களை அவங்க கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அப்படியே 3.75 அப்படின்றது ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ தங்கம் வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம், இப்போ அமெரிக்காவே நம்ம எடுத்துக்கலாம், அவங்க பொருளாதாரம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே காசு இருக்குது, எல்லார்ட்டையும் வேலை இருக்குது, எல்லார்ட்டையும் கார் இருக்குது அப்படின்னா எல்லாருமே எக்ஸஸாக காசு வச்சுருக்கப்ப பேங்க்லேயும் காசு இருக்குமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாடுகளோட எப்பா உனக்கு நான் நிறையா வட்டி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களோட பணமெல்லாம் பார்த்திங்கன்னா மதிப்பு கம்மியாக இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விற்று டாலராக வாங்கி அவங்க பேங்க்கில் போட்டு வச்சாங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், நம்ம சம்பாதிக்கிறதே ரொம்ப மினிமமாக இருக்கும், அதை கொண்டுட்டு போய் ஒரு சீட்டு போட்டு தங்கம் வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயம். ஆனால் முதலீட்டாளர்கள் அப்படின்றது எல்லாமே கோடி கணக்கில் இருக்கிறது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் தங்கம் வாங்குறதுனால தான் கூடுது அப்படின்னு கிடையாதுங்க. மொத்தத்தில் உலக பொருளாதாரத்தில் தான் விலையே நிர்ணயம் பண்ணுறாங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஊரில் விலை நிர்ணயம் கிடையாது. உலகத்தில் ஒரு அவுன்ஸ் 31.1 கிராம் அவுன்ஸோட விலை டாலரில் நிர்ணயம் பண்ணுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்போர்ட் அப்படின்னா இங்கேருந்து அனுப்புறது, இம்போர்ட்ன்றது வெளியிலேருந்து வாங்குறது. அப்படி வாங்கி 15% டேக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னா தங்கம் வந்து வரும். அதில் நம்ம 3% வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கட்டுவோம், 15% வந்து மேக்கிங் சார்ஜு இல்லைன்னா வேஸ்டேஜ் ஏதோ ஒன்று கட்டி எவ்வளவு காஸ்ட்லியாக வந்து நம்ம தங்கத்தை வாங்குகிறோன்னு பாருங்கள். ஆனால் தங்கத்தோட வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே தான் போகும். இப்படி வந்து வட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்க பொருளாதாரம் சூப்பராக இருக்குது அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற முதலீட்டாளர்கள் வந்து மற்ற முதலீடு தங்கமாக இருக்கட்டும் சரி, ஷேர் மார்க்கெட்டும் சரி, அதெல்லாம் விட்டு அவங்க வந்து அவங்களோட டாலராக மாற்றி என்ன பண்ணுவாங்க, அவங்க பேங்க்கில் போடுவாங்க. அப்படி டாலராக மாற்றினா டாலருக்கு உண்டான டிமாண்ட் அதிகமாகுமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தங்கத்தோட மதிப்பு வந்து குறையும். ஆனால் இந்தியாவில் வந்து குறையாது, சஸ்டெயின் தான் ஆகும். என்ன காரணம்னா, நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு டாலரோட ப்ரைஸ் நிர்ணயம் இப்போ வந்து இப்போ ட்ரேட் ஆகிற $4400 இருந்துட்டு போகுது. $4400 இல்லைனா குறைஞ்சிருச்சு, ஒரு $4000 வந்துருச்சு. $4000 இன்ட்டு 100 வச்சு பாருங்கள், 4 லட்ச ரூபா ஆச்சு. அப்போ இப்போ ட்ரேட் ஆகிறதும் 4 லட்சத்தி சம்திங்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 4,17,000 அப்போ எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் இருக்கிற தங்கத்தோட வேல்யூ வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே நேரத்தில் இது வந்து வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தினா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் டெபாசிட் பண்ணுவாங்க. உலக நாடுகள் எல்லாமே வட்டி விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் சரியில்லாமல் இருக்கணும். யார்கிட்டையும் காசு இல்லை, சரிங்களா, மக்களுக்கு காசு தேவை. அதிகமான வட்டி கொடுத்து அவங்க வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, பேங்க்கு வாப்பா உனக்கு நிலமை சரியாகிற வரைக்கும் நான் லோ காஸ்ட்டில் உனக்கு எல்லாம் தரேன், நீங்கள் அதேமாரி நம்ம போய் டெபாசிட் பண்ணுறவங்களோ லோ காஸ்ட்டாக கொடுத்தா வாங்குவாங்களா, நம்ம போய் போடுவோமா, போட மாட்டோம். இது சரியில்லைப்பா, நம்ம அடுத்து போகலாம், தங்கத்தை வாங்கி வைப்போம், இல்லைனா ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போவோம். ஸோ அந்த ஃபிட் ரிசர்வோட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அங்கே நான் வந்து ஹெட்டிங் சொன்ன மாதிரி அங்கே வட்டி போட்டால் பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. பொருளாதாரம் சரியில்லை அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வட்டி போட்டால் நம்ம இது குட்டி போடாது. அவங்க வந்து வட்டி போடலை, திடீர்னு குறைச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே நம்ம தங்கம் என்ன ஆகி போயிடும், சரன்னு மேலே போயிடும். என்ன காரணம்னா யோசிச்சு பாருங்கள், அப்படி அவங்க மேலே போயிடுச்சு அப்படின்னா முதலீட்டாளர்கள் எல்லாருமே தங்கம் பக்கம் போவாங்க. பட் டாலரோட மதிப்பையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பெரிய அளவில் சரிவு விட மாட்டாங்க. இப்போ நான் இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்,
$5000 போயிருச்சு. டாலர் வந்து 90 வந்துருச்சு. 5 × 9 4,50,000 டாலர் மதிப்பு குறைஞ்சாலும் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அவுன்ஸோட ப்ரைஸ் வந்து கூடிரும். ஸோ 4,50,000ன்றது நம்ம இந்திய ரூபாவை கணக்கு பண்ணோம் அப்படின்னா எப்படியும் 15, 16, 17 ரூபா வந்துடும். எப்படி வச்சாலும் நல்லா யோசிக்கங்க, அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சார்ந்து தான் நம்மளோட தங்கம் வந்து இன்னமும் இப்போ வரைக்குமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் எப்படியாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த இது வந்து உங்களுக்கு டாபிக் புரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள். எளிமையாக சொல்லணும்னா அமெரிக்காவில் வட்டி போடுறாங்க அப்படின்னாலே நம்ம ஊரில் தங்கம் வந்து விலையை குறையிறதுக்காண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் அந்த டாலர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் வட்டியை குறைச்சாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து தங்கத்தோட மதிப்பு ஏற தான் செய்யும். இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. அமெரிக்காவோட பொருளாதாரம் அவங்க எப்படின்னா சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக செலவு பண்ணிடுவாங்க. சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப மினிமம் தான். அவங்கெல்லாம் வந்து எப்போல்லாம் பயப்படுறாங்களோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸே பண்ணுவாங்க. ரொம்ப எடுத்துக்காட்டால் அவங்க 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னு வைங்க. அவங்க நினச்சா உடனே போய் என்ன பண்ணலாம், ஒரு மாத சம்பளத்தில் போய் ஒரு 2 ounce, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் தங்கம் வந்து ஈஸியாக வாங்கலாம். நம்ம ஊர்லலாம் வாங்க முடியாது. ஏன்னா தங்கத்தோட விலை நம்ம ஊரில் அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது. அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக நம்ம பொருளாதாரம் வளர்ந்துருச்சு அப்படின்னா தங்கத்துக்கு மதிப்பே இருக்காது. வெறும் 150 ரூபா கொடுத்து 1 கிராம் வாங்கிடலாம். 5000 ரூபா கொடுத்தா 4300 ரூபா கொடுத்தா 31 கிராம் வாங்கிடலாம். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னா நம்ம நாடு வந்து அதிகமாக ஆயில், தங்கம் இந்த மாதிரிலாம் டாலரை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை. இந்திய ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட 95.43 95 ரூபா 43 பைசாவை கொடுத்தா தான் நான் $1 வந்து நம்ம வாங்க முடியும். அந்த $1 கொண்டுட்டு போய் இதேமாரி நம்ம நிறையா ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிற $80 உருவாக்கி தான் என்ன பண்ண முடியும், ஒரு பேரலை வாங்க முடியும். $100 $80, இந்த $80 $100 கொடுத்து ஒரு பேரல் ஆயிலை வாங்க முடியும். நான் $4400 வச்சு தான் ஒரு அவுன்ஸ் தங்கம் வாங்க முடியும். இதனாலேயே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, நம்மளோட பொருளாதாரம் தங்கத்தை விட்டுட்டு மற்றதெல்லாமே வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அமெரிக்காவோட ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்து பாதிக்கக்கூடியதாகவும் ஏற்றக்கூடிய காரணங்களாகவும் இருக்கும். நான் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன். வரப்போகிற நாட்களில் தங்கம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தங்கத்தோட மெயின் வீடியோஸாக வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம இதை வாட்ச் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.